friends, welcome to our multi cuisine cooking channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹெல்தியான நிலக்கடலை லட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம இந்த ரெசிபிக்காக 250 கிராம் நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது பச்சை நிலக்கடலை. வாங்க இத வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இந்த நிலக்கடலையை மிதமான சூட்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபியில் நம்ம ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல சுவையும் மணமுமாக இருக்கும். லேசாக வறுபட ஆரம்பிச்சிருக்கு, ஸ்ப்ளிட் ஆகுது. நிலக்கடலை நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் இப்படியே நல்லா வறுபடட்டும். நிலக்கடலை வறுக்கும்போது நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்க வேண்டாம், ட்ரை ஃப்ரை தான் பண்ணுறோம். அது வெடிக்கிறத அடங்கணும், அப்போ தான் இது நல்லா வறுபட்டுட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா மணக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடலை நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா மணக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி ஆற விடலாம். நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலையை அந்த தோலெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நிலக்கடலை நான் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 கிலோ நிலக்கடலைக்கு 125 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம இது வெல்லமும் சேர்த்து அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல குறகுறப்பாக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை லட்டு பிடிச்சி பார்க்கலாம். கொஞ்சம் பிடிக்க வருது, இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ண நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு இது கூட இந்த நெய் மணமும் சேர்ந்து இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்னும் இதை இப்படியே லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக பிடிச்சுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படியே ஒன்றா சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.